அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப் அதான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு சண்டே. ஸோ நான் ஹாஸ்டலில் இருக்கேன். சண்டே ஹாஸ்டலில் அப்படின்னாலே நிறைய வேலை இருக்கும், நம்ம ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. ஸோ நான் இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு என்னோட டே எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்னிங் ஒரு 10 மணி போல் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ஜூஸ் குடிக்க தான் கிளம்பியிருந்தேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ஹாஸ்டலில் வந்து சாப்பாடு தீந்துருச்சு, அதுக்குள்ளே மதிய சாப்பாடு தான் இருந்தது. ஸோ போய் ஜூஸ் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்கலான்னு தான் போயிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா அந்த கடை வந்து பூட்டி இருந்துச்சு. சரி கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் வேறு ஏதாவது கடை இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு தான் இருந்தேன். நான் இருக்கிற ஹாஸ்டல்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நியர்பைலே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நடந்து போனாலே வந்து எல்லா கடையுமே வந்து பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ நான் அப்படியே கடையை தேடி போயிட்டே இருந்தேன். பார்த்தா ஒரு இளநீ கடை இருந்தது. சரி அங்கே போயிட்டு ஒரு இளநீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தேன். அதை குடித்து முடிச்சுட்டு வர வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி கடை ஒன்று இருக்குது ஹாஸ்டலுக்கு பக்கத்துலேயே. ஸோ ஹாஸ்டலில் எப்போவுமே சண்டே ஆனால் வந்து பிரியாணிங்கிற பேரில் ஒரு குஸ்கா ஒன்று போடுவாங்க, நல்லாவே இருக்காது. சரி அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் நல்ல பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருந்தது. ஸோ அதனால் கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு தான் போயிருந்தேன். 100 ருபீஸ் தான் அங்கே சார்ஜ் பண்ணுவாங்க பார்சலுக்கு. பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு அந்த வீக் போட்டிருந்த துணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துவைக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம ஊற வச்சுட்டு வந்துடலாம், சாப்பிட்டுட்டு போய் துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஊற வைக்கலாம் அப்படின்னு மாடிக்கு போயிருந்தேன். நார்மலாக சென்னையில் இருக்க எல்லா ஹாஸ்டல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் கண்டிப்பாக இருக்கும், இங்கேயுமே உண்டு. பட் எனக்கு அதில் போடுறது அந்தளவுக்கு பிடிக்காது. எல்லாரோட துணியுமே அதில் தான் போடுவாங்க. ஸோ எனக்கு வந்து கையால் துவைச்சா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால் எப்போவுமே நான் வந்து மாடிக்கு வந்து நானே துவைச்சி போட்டுருவேன். ஆமாம், எல்லாமே செட் ஆகிட்டுனா அதாகுது. நல்லா பிரியாணியை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறதுக்காக வந்தாச்சு. ஸோ வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய துணியை வந்து நானே துவைச்சி போட மாட்டேன், அந்த ஹேபிட் எனக்கு கிடையவே கிடையாது. பட் ஹாஸ்டலுக்கெலாம் போயிட்டோம் அப்படின்னா வேறு வழியே கிடையாது. அப்போ தான் நமக்கு வந்து நம்ம வீட்டோட அருமைலாம் தெரியும். ஏன்னா வீட்டில் நார்மலாக ஒரு சட்னி சாம்பார் நல்லா இல்லைனா கூட நான் வந்து அவ்வளோ குறை சொல்லுவேன், சரியாக சாப்பிட மாட்டேன். பட் அங்கெல்லாம் போனேன் அப்படின்னா எனக்கு வந்து வீட்டு சாப்பாடே எனக்கு வந்து அமிர்தம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அப்போ நான் நிறைய வாட்டி ரியலைஸ் பண்ணியிருக்கேன், வீட்டில் வந்து அவ்வளோ குறை சொல்லியிருக்கோமே, ஸோ இப்போ நமக்கு அது கூட நமக்கு சரியாக கிடைக்காத போது தான் அதோட அருமைலாம் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வேலைகளை நம்ம தான் செஞ்சுக்கணும். எதுக்குமே நம்ம வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது.
ஸோ நம்மளோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் போல் ஃப்ரெண்ட்ஸ் கூட பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பியிருந்தோம். எங்களுக்கு வந்து அக்கரை பீச் தான் பக்கமாக இருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்ம பீச்சுக்கு ரீச் ஆகிடலாம். பஸ்ஸில் ஏறிட்டு வந்துடலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால் எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் வந்து இங்கே வந்து உட்காந்துருப்போம். இங்கே தண்ணியில் போயா அப்படியே போயிட்டு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு ஒரு விசிட் போட்டுட்டு தண்ணிலையா ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ மோமோஸ் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். அது அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. ஸோ அந்த கடை தான் சரியில்லை, வேறு எங்கேயாவது வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த டைம் வேறு கடையில் வாங்கினோம். ஸோ அங்கேயுமே நல்லா இல்லை. ஸோ அந்த பீச்சில் விற்கிற எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ் வந்து நல்லாவே இல்லை. எல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த ஃப்ரோசன் மோமோஸ் இருக்கும்ல, அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. திரும்ப சொல்லு. எஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. பாய் பாய். ஆமாம் கண்டிப்பா. அப்போ நானு நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? பேண்டா? ஆமா, இப்போ இந்த மாதிரி எல்லாரும் போடுறாங்கல்ல, பிங்க் கலரா நிறைய வாங்கி வைங்க, அதுதான் எல்லாரும் விரும்புவாங்க. ஸோ பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்தது வந்து வெளியில் நிறைய கடை போட்டிருந்தாங்க, வளையல் கடை அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கேயும் கொஞ்சம் அந்த தோடு வளையல் அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஷேர் ஆட்டோவில் ஏறிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பியாச்சு. செருப்பால் அடிப்பேன். ஸோ அப்படியே ஆட்டோலேருந்து இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா ரூம் வந்துடும். ஸோ இதில் என்ன ஆச்சு அப்படின்னா பீச்சில் எங்கேயோ வந்து ரூம் கீயை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அது மேலே வந்ததுக்கப்புறம் தான் கீ காணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அப்புறம் வந்து பூட்டை உடச்சி தான் வந்து உள்ளே போகிற மாதிரி ஆயிட்டு. அப்புறம் ஒரு வழியாக பூட்டை உடச்சிட்டு உள்ளே போயாச்சு. ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.